கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது மற்றும் 2வது முனையங்களில் மைக்ரோ மொபிலிட்டி எனப்படும் சிறு ரக வாகனங்கள் அல்லது ஸ்கூட்டர்களை பயன்படுத்தி போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவார்கள். மின்சார ஸ்கூட்டர்களின் பயன்பாடு போலீசாரின் ரோந்து பணிகளை விரைவுபடுத்தும். அதோடு நாட்டின் பிரதான நுழைவாயில்களின் பாதுகாப்பு மீதான மக்களின் நம்பிக்கையையும் அது மேம்படுத்த உதவும் என ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். அதன் அடிப்படையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது மற்றும் 2வது முனையங்களில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தலா 2 மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். 55,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஆற்றலை கொண்ட அந்த மின்சார ஸ்கூட்டர்கள் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பிசார் இன்கார்பரேட்டட் கழகம் மூலம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. மலேசியாவில் ஆண்டுக்கு 60 மில்லியன் பேர் வருகை புரியும் மையப்பகுதி என்பதால் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அதுபோன்ற வாகனங்களை பயன்படுத்துவது முக்கியம் என்பதையும் அமீருடின் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இம்மாதம் 14ஆம் தேதி ஆடவன் ஒருவன் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை அடுத்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேள்விகள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.